படம் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற படம் தான் இது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த படம். குட்டீஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு பார்க்குற மாதிரி அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து லாஸ்ட் சீன்லாம் செம்ம அல்டிமேட் ஃபைட் எல்லாருமே போட்டது. அதில் எல்லாருமே போட்டது விக்கு நியான் எல்லாருமே போட்டதுலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். டிவியில் பார்க்குறத விட இங்கே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. அந்த லீஃப் சீனு செருப்பு தூக்கி போடுறதுலாம் அவ்வளோ ஜாலியாக இருந்தது. அப்புறம் இந்த படத்துல இருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா, வில்லன் வந்தானா நம்ம அதை பார்த்து ஓடாமல் அவனை பிடிச்சி நம்ம விரட்ட அடிக்கணும்னு. சூப்பராக இருந்தது. த ஹிடன் ப்ரொடக்டர் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. எல்லாம் ரியலாக பார்க்குறாங்க. கதையாக இருக்கு. சூப்பராக குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். டைம் போகிறதே தெரியல. நல்லா இருக்கு. கதையாக இருக்குது. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. 3D எஃபெக்ட் சூப்பராக இருந்துச்சு. இந்த லீஃப் பறக்கிற சீனாக இருக்கட்டும், இந்த எஸ்பெஷலி ராம்சே கேரக்டர் எல்லாமே நல்லா இருந்தது. பிரியரு, இந்த நியானு, விக்கு அவங்களாம் வந்து காமெடி பண்ணுறது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்தது. ரொம்ப காமெடியாக சொல்லுங்க. பிடிச்சிருக்கு. ஆனால் ஃபோனோட இல்லை, ரொம்ப பிடிச்சிருக்கு. குட்டீஸு பெரியவங்க சின்னவங்கலாம் பார்க்கலாம். மூவி ஹிடன் ப்ரொடக்டர் படம் நல்லா இருக்குது. இது சைனாவில் ஓடின படம். நம்ம தமிழ் கண்டென்ட்டில் அது நிறைய லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் தமிழில் ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. எங்களுக்கும் பிடிச்சிருக்கு, கிட்ஸ்க்கும் பிடிச்சிருக்கு. ஃபன்னாகவும் இருக்குது, ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது. 3D நல்லா இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. மூவி சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. படம் நல்லா சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3D எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டு சில பெரிய சண்டை, அந்த பெரிய மாஸ்டர் ஷாய் பெருசாகிட்டு, அதுக்கப்புறம் கலர் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நிறைய மாஸ்டர் தான் நான் குட்டி மாஸ்டர்ஸு. அதுக்கப்புறம் அந்த ஷாய் பெருசாகி நியான் வந்து பெரிய ஒரு சண்டையை போட்டுச்சு. ஃபுல் பவரை யூஸ் பண்ணிக்கின்னு நல்லா பவர் போட்டு பபுளு. அதுக்கப்புறம் அந்த செப்பல் தூக்கி போட்டு வந்து கிட்ட வந்துச்சு. செப்பல் அப்படி கிட்ட நல்லா கிராஃபிக்ஸ் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராம்சி வந்து எப்பயோ சேர்த்துட்டாங்க. அந்த புள்ளி உள்ள வந்து ரெட் கலர் பொம்மை என்ன பண்ணிச்சு, ஒரு அந்த பட்டன் அப்படின்னால ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த பபுள் குட்டியாக க்யூட்டாக பர்பிள் கலர் இருந்துச்சு. ஆனால் அது சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக படம் பிடிச்சிருந்தது. அந்த சில ரிப்பேர் கம்மிஸ்ன்றதை வச்சு தான் படம் போவோன்னே நாங்களாம் எதிர்பார்த்தோம். திடீர்னு ட்விஸ்ட்டு வச்சு அந்த ரிப்பேர் கம்மிஸ்லாம் யூஸே இல்லைன்ட்டு சொல்லி மொத்தமாக மாற்றி அந்த ஷாவோட பவர் அன்லீஷ் பண்ணாங்க. அந்த டைமில் தான் பிரார் அப்படின்ற கேரக்டர் வந்துட்டு சில பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நியானுக்கு பவர் கொடுத்து எதோ பண்ணி ஃபைனலாக ஷாவை அவங்க டெஸ்ட்ராய் பண்ணி, அதுதான் குட் டீட்ஸ் பண்ணால் நமக்கும் குட் நடக்கும். அந்த விக் அந்த வழுக்கையா இருப்பான் அவன் தான். டப்பிங் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதுவும் அந்த அந்த மான்ஸ்டரோட டப்பிங் வந்துட்டு லூக்கா அப்படின்ற மூவிலுமே வந்துட்டு அவங்க டப்பிங் தான் கொடுத்துருப்பாங்க. நான் லூக்கா சீரீஸ் வந்துட்டு ரொம்ப பிடிச்சி பார்ப்பேன்றதுனால உடனே நான் கண்டுபிடிச்சேன் லூக்கா சீரீஸில் வந்த எல்லாரோட அந்த வாய்ஸுமே. அண்ட் ஸ்ரீமன் சார், இந்த விஜய் ஃப்ரெண்டோட அந்த சாருமே வந்துட்டு சில கேமியோஸ் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம். இது வந்துட்டு ஒரு ரியாலிட்டி பேஸ் பண்ண படமாக இருக்குது. குழந்தைங்களும் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு இது ஒரு கார்ட்டூன் மாதிரி தெரிஞ்சாலும் அடல்ட்ஸுக்கு இன்னர் சைல்ட வெளியே வர படமாகவும் இருக்குது. தேங்க்யூ. விஎஃப்எக்ஸும் சிஜிஐயும் பயங்கரமாகவே இருந்தது. ரொம்ப பிடிச்சிருக்கு.